பைக் டாக்ஸிக்கு போராடிட்டோம், இதுக்கும் போராடிட்டோம். கியூஆர் கோடு கொடுத்துக்கிறீங்க. கியூஆர் கோடு வந்து ஆட்டோ சங்கத்துக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது, பஸ்ஸுக்கு ஒட்டணும், மெயின் போல் ஸ்டேஷனுக்கு ஒட்டணும். எல்லா இடத்துலயுமே வந்து பாதுகாப்பு பெண்களுக்கு சுத்தமா கிடையாது. கியூஆர் கோடு வந்து ஆட்டோ டிரைவர் மட்டும் தான் பாதிப்பாவது கிடையாது, எல்லாருமே இது வந்து பண்றாங்க. மெயின் பஸ்ல ஓட்டுங்க, அடுத்து போல் ஸ்டேஷன்ல ஓட்டுங்க. பைக் டாக்ஸி ஓட்டுறாங்களா அவங்க முன்னாடி வந்து பைக் டாக்ஸில ஓட்டிட்டு போங்க. போலீஸ்காரங்க வந்து எல்லாத்துலயும் வந்து கியூஆர் கோடை ஒட்டியே ஆகணும்னு வந்து போன் பண்ணி கம்பல் பண்றாங்க. அது தப்பு. முதல்ல வீடு ஏறி போறதும் தப்பு. இது அவாய்ட் பண்ணாலே நல்லா இருக்கும். கியூஆர் கோடுன்றது வரவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு பதில் நீங்க ஆட்டோ கட்டணம், மீட்டர் கட்டணம் 13 வருஷமா ஏத்தாம இருக்கு, அதை ஏத்துங்க. வாழ்வாதாரம் பாருங்க. ஆட்டோ டிரைவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முதல்ல அதுக்கு என்ன தேவையோ அதை முதல்ல செய்யுங்க. பைக் டாக்ஸி அனுமதி இல்லாம ஓட்டுறாங்க, நிறைய பேர் ஓட்டுறாங்க. அவங்க முன்னாடி வந்து அந்த பைக்ல வந்து கியூஆர் கோட் ஸ்டிக்கர் முடிஞ்சா ஒட்டுங்க, போல் ஸ்டேஷன்ல ஒட்டுங்க, பஸ் ஸ்டாண்ட்ல ஒட்டுங்க, பஸ் உள்ள ஒட்டுங்க. எத்தனை பஸ்ல வந்து லேடிஸ் இடிச்சிட்டு போறாங்க, ஒரு பாதுகாப்பும் கிடையாது யாருக்குமே. பஸ்ல சுத்தமா பாதுகாப்பும் கிடையாது, எதுவுமே பாதுகாப்பு. ரயில்வே ஸ்டேஷன்ல ஓட்டலாம், ட்ரெயின்ல ஓட்டலாம், ஆட்டோல மட்டும் ஓட்டணும்னு எதுக்கு என்ன சட்டம் இருக்கு? ஆட்டோல ஓட்டணும்னு சட்டமே கிடையாது. ஆட்டோல தேவையில்லாத சட்டத்தை நீங்க கொண்டு வரீங்க. எல்லாத்தோட பாதுகாப்பு எல்லாத்துலயுமே போடுங்க. கியூஆர் கோடு அவாய்ட் பண்ணுங்க, மீட்டர் கட்டணம் ஏத்துங்க. ரேபிட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். தேங்க்யூ. இது வரைக்கும் வந்து 2013 மீட்டர் கட்டணம் கொடுத்தாங்க. மினிமம் 1.5க்கு 1.8க்கு 25 ரூபாவும், கிலோமீட்டருக்கு 12 ரூபா கொடுத்துருந்தாங்க. அப்போ இருந்த பெட்ரோல் டீசல் விலை எவ்வளோ, இப்போ இருக்கிற விலைவாசி எவ்வளோ? 2013 2025 13 வருஷமா மீட்டர் கட்டணத்தை ஏற்றி கொடுக்கல. ஒரு வருஷத்துக்கு 1 ரூபாய் மீட்டர் கட்டணம் ஏற்றி கொடுத்துருந்தா கூட இந்த 13 வருஷத்துக்கு 13 ரூபா மீட்டர் கட்டணம் இருக்கு. மினிமம் 25 ரூபான்றத 50 ரூபாய். எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, மினிமம் 1.5க்கு 50 ரூபாயும், ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 25 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிருக்கோம். நைட்டு 10 மணிலேருந்து காலைல 5 மணி வரைக்கும் இரட்டிப்பு விகிதமாக கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு. ரெண்டாவது, நம்மளோட தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கிளாம்பாக்கத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர் பண்ண தவறுக்காக ஒட்டுமொத்த ஆட்டோ டிரைவர்களையும் உள்ள உட்காந்து ஸ்டிக்கர் ஓட்டின நம்ம தமிழக முதல்வர், ஏன் நாங்கள் ஆட்டோ டிரைவர்களை இத்தனை வருஷம் நம்ம போராட்டம் பண்றோம், மறியல் பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், எவ்வளோ பண்ணியும் கூட எதுவுமே ரெஸ்பான்சிபிள் பண்ணல. இப்ப தொடர்ச்சியா போராட்டம் பண்றோம். அவர் வந்து 5 வருஷத்துல 4 வருஷம் முடிச்சிச்சு, அடுத்த 1 வருஷம் தான் சட்டசபை எலெக்ஷன் வரப்போகுது. இது வரைக்கும் கூட கவனிக்காம உள்ள உட்காந்து தமிழ் முதல்வர் ஸ்டிக்கர் ஓட்டும் போது அப்ப ஆட்டோ ஓட்டுற பிரச்சனை தெரியாதா? அவரு கருத்துல எடுத்துக்கூடாதா? 2 வீலர் பைக் டாக்ஸி போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் சொல்றாரு, மாதிரி வந்து பைக் டாக்ஸியை வந்து இந்த மாதிரி ஆட்டோ டிரைவர்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, உடனே தடை செய்யறோம் சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துல இது ஒன்றிய அரசு தான் பண்றாங்க, அது வந்து சைபர் கிரைம்ஸ்ல இருக்குது, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவங்க என்ன எடுத்துனாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வயதான முதியவர்கள் கடைக்கு போக முடியலன்னு சொல்றதுக்காக ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வந்து அவங்கள 2 வீலர் எடுத்துன்னு வரைச்சு அவங்க கடைக்கு போறதா கொடுத்தாங்க. ஆனா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா 2 வீலர் பைக் அவங்க வந்து பொது போக்குவரத்து பயன்படுத்துறாங்க. ஐடி கம்பெனி வேலை செய்யறவங்க, விப்ரோ, ஜொமேட்டோ இது மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் 2 வீலர் பைக் டாக்ஸிலே வந்து காலைல அவங்க வந்து சவாரி பார்த்துறாங்க. எல்லாமே பொதுவாகவே அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க கடைக்கு போறாங்க, அவங்க வந்து நேராக வந்து ஆபீஸ்ல இறங்குறாங்க. இறங்கும் போது அவங்க காலைல ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சுறாங்க, வரும்போது ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சாங்க. ஆனா எங்களோட தொழில அவங்களே ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிறாங்க. அப்ப எங்களோட தொழில் மட்டுமா முடியுது இல்லையா? இது வாழ்வாதாரத்தை தமிழகத்துல முதல்ல பரிசீலனை கொண்டு எங்களோட வாழ்வாதாரத்தை முற்றிலுமா கவனத்துக்கு எடுத்துட்டு வரும். 2 வீலர் பைக்ல போற அவங்களுக்கு வந்து பொது போக்குவரத்து இல்ல. ஒரு வருஷத்துக்கு 70,000 ரூபாய் ஆட்டோ செலவு பண்றோம், எஃப்சி பண்றோம், பர்மிட் ரினியூ பண்றோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம், எல்லாமே பண்ற வண்டிக்கு. ஆனா அந்த 2 வீலர்ல எதுவுமே இல்ல, அது எப்படி பொது போக்குவரத்தா கொடுக்கலாம்? இது தவறு இல்லையா? இது தமிழக முதல்வர் கவனத்துல கொண்டு ஆட்டோ டிரைவர் வாழ்வாதாரத்தை முற்றிலும் பாதுகாக்க வேண்டி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். நன்றி தோழர். நாங்கள் கோரிக்கை கேட்டுட்டு இருக்கிறோம், ஒரு மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுங்கன்ற. இன்னைக்கு 2013 கொடுத்த மீட்டர் கட்டணம் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. 2013 என்ன விலைவாசி? நீங்க ஊடகவியலாளர்கள் உங்களுடைய சம்பளம் அன்னைக்கு என்ன, இன்னைக்கு என்ன சம்பளம்? கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு. 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு விலைவாசி வருது. நாங்க ஓட்டக்கூடிய ஆட்டோவே 1.25 லட்சம் ஆட்டோ இன்னைக்கு 3.5 லட்சம் ரூபாய் ஆட்டோ. ஓடக்கூடிய பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாமே பல மடங்கு உயர்ந்து போச்சு. விலைவாசி உயர்வு, வீட்டு வாடகை, பள்ளி குழந்தைங்களோட பள்ளி கட்டணம் எல்லாமே பல மடங்கு 3 மடங்கு உயர்ந்து போச்சு. ஆனா எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஒரு மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுனா கொடுக்க மாட்டேது. இதை கண்டிச்சு தான் இந்த போராட்டம் நடத்திக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓலா உபேர் மாதிரி ஒரு ஆப் தமிழக அரசு உருவாக்கி கொடுக்கணும். அந்த ஆப் எதுக்கு கேட்கறோம்னா, இன்னைக்கு இந்த தொழில பன்னாட்டு நிறுவனங்கள் பல பன்னாட்டு நிறுவனங்கள் கபலீகரம் பண்ணிட்டான், பல கோடி சம்பாதிக்கிறான். 1 கோடி 2 கோடி இல்ல, பல கோடி சம்பாதிக்கிறான்.
இதை தடுக்க சொல்லி நாங்க எங்க சுய தொழில் இது, எங்க சுய தொழிலை நாங்க பாதுகாக்கணும். எங்க சுய தொழிலை பாதுகாக்கிறதுக்காக நாங்க எங்களுக்கு ஒரு ஆப்பை உருவாக்கி கொடுங்க. இது ஒரு குறைஞ்சபட்ச கட்டணத்துல இந்த ஆப்பை உருவாக்கினா நாங்க ஓட்டுவோம் அப்படின்னு கேக்குறோம். அதையும் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு முறை தவறி இந்த பேக் டாக்ஸ் ஓடுது. நாங்க என்ன சொல்றோம், முறைப்படுத்துகின்றோம். பாம்பேல முறைப்படுத்திட்டான், டெல்லியில முறைப்படுத்திட்டான். அதுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? இப்போ எல்லோ போர்டுனா எல்லோ போர்டு, ஒயிட் போர்டுனா ஒயிட் போர்டு. இப்போ நாங்க எல்லோ போர்டு, நாங்க வெப்சி பண்றோம், பர்மிட் ரினியூல் பண்றோம், லைசன்ஸ் ரினியூல் பண்றோம், எல்லாமே செய்யறோம். எல்லாம் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஒரு வெப்சி செலவு பண்ணிட்டு வந்து ரோட்ல வண்டி நிறுத்துறோம். சவாரி இல்லை, ஒண்ணுமே இல்லை. 5,000 ரூபாய் பெருமான வண்டியை தான் நிறுத்துறான், உடனே பைக் வச்சுட்டு சவாரி போயிட்டு இருக்கிறான். அப்ப எங்களுக்கு எப்படி, எங்களோட வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படும்? நீ பைக் டாக்ஸை தடை பண்ணாத, முறைப்படுத்தி அவனுக்கு ஒரு எல்லாம் போட கொடு. எல்லாமே ஓட்டுறான். வக்கீல் ஓட்டுறாரு, வக்கீல் போறாருங்க ஹைகோர்ட்டுக்கு, இங்க சவாரி போட்டு போறாரு. போலீஸ்காரர் ஓட்டுறாரு, நல்லா தெரியுது, யூனிஃபார்ம் போட்டுக்கிறாரு, மேல ஒரு ஒயிட் சட்டை போட்டு சவாரி போறாரு. கண்ணு எதிராக வாங்குறோம், போட்டோ எடுத்து வச்சுக்கிறோம். இப்படி பல தொழில் செய்யறவங்க இந்த தொழிலை செய்யறாங்க. இந்த தொழிலை செஞ்சாக்கா எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. இதை கண்டிச்சுதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. 11 வருஷமா ஆட்டோ கட்டணம் மாத்தி அமைக்காம இருக்கு. ஆட்டோ கட்டணம் மாத்தி அமைக்காததுக்கு காரணம் என்னன்னா, காப்பீடுகள் கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த விடியா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்டோக்காரங்களை வஞ்சிக்கிட்டு காப்பீடு கொள்ளைக்கு துணை நிக்குது. பைக் டாக்ஸை ஏன் தடை பண்ணணும்னு சொல்லி கேட்கறேன்னா, பைக் டாக்ஸில போய் இறந்து போனா இன்சூரன்ஸ் கிடைக்காது. இது சம்பந்தமான ஒரு 20 வழக்குகள் சென்னை ஹைகோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு, தமிழகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. மகாராஷ்டிரா அரசாங்கம் தடை பண்ணிருக்கு. உயர்நீதிமன்றம் பைக் டாக்ஸி ஓட்டுறது சட்டப்படி தவறுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்டே இருக்குது. ஆனா இந்த போக்குவரத்து ஊழல் துறை அமைச்சர் திரு சிவசங்கரன் அவர்கள் வந்து ராபிடோ கம்பெனி கிட்ட மாசம் 150 கோடி மு.க. ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனுக்கு வாங்கி கொடுக்குறாரு. அவர் கமிஷன் ஏஜெண்டா தான் நடந்துட்டு இருக்காரு. அதனால பைக் டாக்ஸி ஓட்டுறது சட்டப்பூர்வம், மத்திய அரசு சொல்லிச்சு, இன்சூரன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பொய்களை சொல்லிட்டு இருக்காரு. அதை விட முக்கியமா ஒரு கமிஷன்ன்றது எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க பாத்துங்க. இந்த ராபிடோ காப்பீடு நிறுவனங்கள் 162 ரூபாய் வாங்குறான், எனக்கு கொடுக்கறது 51 ரூபா 30 பைசா 39 பைசா. மீதி எவ்வளவு கமிஷன் எடுக்கிறான் பாருங்க. இந்த 162 ரூபா வாங்கிட்டு 51 ரூபா எங்களுக்கு கொடுக்குறான், மீதி கமிஷன் ஃபுல்லா அவனுக்கு தான் 102 ரூபா கமிஷன். இந்த கொள்ளைக்கு விடியா திமுகவினுடைய அரசு போக்குவரத்து ஊழல் துறை அமைச்சர் சிவசங்கரன் தான் காரணம். மாசம் 150 கோடி ராபிடோ நிறுவனத்துக்கிட்ட லஞ்சம் வாங்குறாரு. நீங்க எல்லாரும் நாங்க போராடுறோம் ஆட்டோ கட்டணத்தை மாத்தி அமைக்கிறேன்னு. இந்த அமைச்சருக்கோ முதல்வருக்கோ அதிகாரம் கிடையாது, ராபிடோக்காரன் முடிவு எடுக்கணும். ஏன்னா அவன் தான் இந்த துறையை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறான். ஊழல் துறை அமைச்சருக்கு 150 கோடி கொடுக்குறான், அவன் தான் முடிவு எடுக்கணும். ஓலாக்காரன் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு ஊரே காலி பண்ணி ஓட்டான். நீங்க 2021 எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டு வந்தீங்க, அப்படியே ஓட்டு போட்டோம். 26ல முடிவு பண்ணிக்கங்க, ராபிடோ நிறுவனம் வேணுமா, ஆட்டோ சார்ந்த கால் டாக்ஸி சார்ந்த 15 லட்சம் குடும்ப உறுப்பினர்களுடைய ஓட்டு வேணுமான்ட்டு. ஒரு ஓட்டு யாரும் போட மாட்டாங்க. உங்களுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றோம். சென்னை முழுவதும் ஓடக்கூடிய ஆட்டோக்கள்ல டிஎம்கே அடையாளத்தோட பேனர், கொடி, உங்க மு.க. ஸ்டாலினுடைய போட்டோலாம் போட்டு ஓடிக்கிட்டு இருந்தது. இப்ப எந்த ஆட்டோலயும் அதை பார்க்க முடியாது, எல்லாரும் எடுத்துட்டாங்க. எல்லாருமே முடிஞ்சு போச்சு உங்க கதை. நீங்க லஞ்சம் வாங்குறீங்க, ஊழல் பண்றீங்க, ஆட்டோ தொழிலாளி நடுத்தரில் கொண்டாந்து நிறுத்திருக்கீங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இங்க போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோல வந்து பியூர் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு சித்திரம் ஒன்று ஒட்டுறாங்க. சரி ஒட்டுட்டோம், அது பப்ளிக் சேஃப்டி நாங்கள் ஒட்டுறோம் சொல்றோம், சரிங்களா? ஆனா பப்ளிக் சேஃப்டிக்கு ஒட்டுறது. ஆனா டிரைவருக்கு வந்து ஒரு ரேபிடோல புக் பண்றாங்க. ரேபிடோல புக் பண்ணும் போது அந்த டிரைவருக்கு வந்து ஒரு காட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு இடத்துல புக் பண்ணிடுறாங்க. கத்தியால மிரட்டுறாங்க, காசை போடுறாங்க, போனை போடுறாங்க. பப்ளிக் சேஃப்டி சரியா? ஆனா டிரைவருக்கு என்ன சேஃப்டி இடுது? இப்போ திண்டியில் இருக்கிற ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ரேபிடோல போய் ஒரு பொண்ணு வந்து இறந்துச்சு, பைக் டாக்ஸியால தான் போய் இறந்துச்சு. இப்போ அந்த பப்ளிக் வந்து சேஃப்டின்னு சொல்றாங்க, ஆனா பைக்ல வந்து அந்த பியூர் ரோடு ஓட்ட மாட்டாங்கல்ல, ஏன் அது? அப்போ பைக்கை வந்து இப்போ அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ ஆட்டோவில் மட்டும் இல்சா வாங்க, அப்போ பைக் தடவைலாம் வந்து நல்லவனா? இப்போ பைக் தடவை வந்து எவ்வளோ பெட்டி கொடுக்குறான் சொல்லுங்க? 2026 திமுக ஆட்சியும் சரி, ஏடிஎம்கே டிஎம்கே 2 ஆட்சியும் சரி, இதோடய ஒரு ஓட்டுநர் 10 வருஷமா எதுவுமே செய்யல. ஆனால் 2026ல் எலெக்ஷன் வரும்போது ஆட்டோ யாருன்னு நாங்கள் காட்டுவோம். இதோடய ஒன்றும் எதுவுமே செய்யாத அரசு, எதுவுமே வேஸ்ட் தான், சரிங்களா? அதே பெரம்பூர் தொகுதியில் சிஎம் வந்து சொல்றாரு, மீட்டரை வந்து நாங்கள் ஏற்றுறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு. 4 வருஷம் ஆயிடுச்சு. 2022 சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டை உத்தரவு போடுறாங்க, மீட்டர் ஏற்ற சொல்லி 12 ஹவர் டைம் கேட்டாங்க. 12 ஹவர் டைம் கொடுத்தாச்சு, இதோடய ஒன்றும் ஏற்றல. இந்த ஓலா ஊபர் ராபிடோ இந்த 3 கம்பெனி ஒரு நாளைக்கு 12,000 கோடி சம்பாதிக்கிறான். ஒரு ட்ரிப்பு போனால் 30 ரூபா கமிஷன் எடுக்கிறான். கவர்மெண்ட்டே ஒரு ட்ரிப் எடுத்துன்னு வரலாமே, ஒரு கவர்மெண்ட்டே ஒரு ஆப் எடுத்துன்னு வந்தா பப்ளிக் சேஃப்டி தானே. ஒரு தசம் பண்ணிட்டா ஒரு 30 ரூபா எஸ்ஆ கேட்டா கேள்வி கேட்குறாங்க. அதே பப்ளிக் வந்து கவர்மெண்ட்டே ஒரு ஆப் எடுத்துன்னு சொன்னா ஏன் எடுத்துன்னு வர மாட்டாங்க? மெயின் இது வந்து கவர்மெண்ட்டே ஒரு ஆப் எடுத்துன்னு வரணும், மீட்டர் 8 ரேட்டு கொடுக்கணும், மினிமம் 50 ரூபா கொடுக்கணும், கிலோமீட்டர் 18 ரூபா கொடுக்கணும்.
இது ஏத்தின்னு வந்தாதான் கவர்மெண்ட் 2026 எலெக்ஷன்ல திமுக ஜெயிக்கும். இல்லைன்னா தோத்து தான் போவோம். இப்போ பிரியாணி சாப்பிட்ற திமுக வந்து அப்போ வந்து தயிர் சாதம் சாப்பிட்டு இருப்பாங்க. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக அரசு வந்து இப்போ பிரியாணி சாப்பிட்றாங்க, வீட்டில் ஏசியில் உட்காடுறாங்க, ஒரு ஆட்டோ வர வெயிலில் உட்காந்து தயிர் சாதம் சாப்பிட்றான். அதே திமுக வந்து 2026 தயிர் சாதம் சாப்பிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக எல்லா ஆட்டோ டிரைவரும் கண்டிப்பாக சொல்கிறோம், நல்லா முயற்சி எடுங்க. எங்களோட சங்கம் இனிய சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. திமுக அரசு தோத்து போவோம் 2026 நல்லா பார்த்துக்கோங்க.